Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ல பார்ட் 2 வீடியோ இது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் ஸ்பெஷல் டைப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாலிடின் குரோமோசோம். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் டைப்ஸ்னு ஏன் இதை சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா செல் சைக்கிள் செல் டிவிஷனில் பர்டிகுலர் ஃபேஸில் மட்டும் பர்டிகுலர் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இந்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை பார்க்க முடியும். திஸ் இஸ் நாட் காமன் ஃபார் ஆல் ஆர்கானிசம். எல்லாத்துலேயுமே இருக்காது. சில ஆர்கானிசத்தில் செல் சைக்கிள் செல் டிவிஷனோட சில ஃபேஸில் மட்டும்தான் we can see this structure of special types of chromosome. அதனால தான் இதுக்கு பேரே ஸ்பெஷல் டைப்ஸ்னு வச்சுருக்காங்க. பாலிடின் குரோமோசோம் மொதல் டைப்பு. ஸோ இந்த பாலிடின் குரோமோசோம் வந்து ட்ரோசோஃபைலால் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதில் சலைவரி கிளாண்டில் தான் முதல்ல செப்பரேட் பண்ணி எடுத்து பார்த்தாங்க. இது மைக்ரோஸ்கோப்லேயே விசிபிளாக இருக்கும், ஏன்னா லார்ட்ஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா பால்பியானி, இந்த இயர் 1881. ஓகே, இது மட்டும் சலைவரி கிளாண்ட்ஸ் ஆஃப் ட்ரோசோஃபைலால் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. லார்வே ஆஃப் மெனி ஃப்ளைஸ், மிட்ஜஸ்ங்கிறது டிப்திராவை சொல்கிறோம், அண்ட் சம் இன்செக்ட்ஸ், இதுலெல்லாம் கூட அவங்க வந்து இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் குரோமோசோம், அதாவது பாலிடின் குரோமோசோமை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இது எங்கே விசிபிளாக இருக்குது, எந்த ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் செல் டிவிஷனில் விசிபிளாக இருக்குது? எது கொஷினில் கேட்பாங்க. இன்டர்ஃபேஸ் செல் சைக்கிளில் ரெஸ்டிங் பீரியட் ஆர் கொஷன் பீரியட், இல்லைனா வந்து மல்டிப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிற பீரியடை தான் நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் குரோமோசோமில் தான், அதாவது ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு செல்லுங்கிறது இன்டர்ஃபேஸில் தான் அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் குரோமோசோம் தான் டூப்ளிகேட் ஆகுது. டூப்ளிகேட்னா என்ன? டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறது, அண்ட் தென் ரெப்ளிகேட்ஸ். ரெப்ளிகேஷன் ரெண்டும் ஒன்று தான், வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன். இதனால தான் பாலிடின் குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபேஸில் குரோமோசோம் வந்து டூப்ளிகேட் ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது, நியூக்ளியர் டிவிஷன் ஆக மாட்டேங்குது. அது என்ன நியூக்ளியர் டிவிஷன் ஆகலை அப்படின்னா, நியூக்ளியஸ் ரெண்டாக போகல, ஆனால் நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் ரெப்ளிகேட் ஆகுது. அதுதான் இதுதான் நம்ம வந்து எண்டோமைட்டோசிஸ் அப்படிமோ. ஸோ இந்த ப்ராசஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகலை, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம் மட்டும் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான் குரோமோசோம் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எண்டோமைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எ சிங்கிள் குரோமோசோம் விச் ப்ரெசன்ட்ஸ் மல்டிபிள் காப்பீஸ். ஒரு சிங்கிள் குரோமோசோம் வந்து டூப்ளிகேட் ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது, ஆனால் நியூக்ளியஸ் டிவைட் ஆகலை. அப்போ ஒரு குரோமோசோம் மல்டிபிள் காப்பீஸ் இருக்குது. இந்த மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம், ஒரு குரோமோசோம் செவரல் காப்பீஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு பாலிடின் குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆகுது, பர்டிகுலராக இன்டர்ஃபேஸில். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜெனட்டிக்கலி ஆக்டிவாக இன்ஆக்டிவானா ஆக்டிவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஜீன் எக்ஸ்பிரஷன் இது பண்ணும், ஏன்னா ஆக்டிவாக இருக்கிறதுனால ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? ஆர்என்ஏ சிந்தசிஸ். இந்த மூணு கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த மூணுமே இந்த பாலிடின் குரோமோசோமில் நடக்குது. நெக்ஸ்ட் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம்ஸ் வந்து சைட் பை சைடு அலைன் ஆகும். நம்மக்கிட்ட 46 குரோமோசோம் இருக்குன்னா 23 நம்ம ஃபாதர் கிட்ட இருந்தோம், 23 நம்ம மதர் கிட்ட இருந்து வந்துச்சு இல்லையா? ஃபாதர் கிட்ட இருந்து வந்ததை பெட்டர்னல்னு சொல்லுவோம், மதர் கிட்ட இருந்து வந்ததை மெட்டர்னல், எம் மதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெட்டர்னல் பெட்டர்னல் குரோமோசோம் வந்து சைட் பை சைடு இருக்கிறத நம்ம சொமேட்டிக் பேரிங்மோ, அது பாலிடின் குரோமோசோமில் விசிபிளாக நமக்கு தெரியும். அப்போது ஸ்ட்ரக்சர்னு பார்க்கல, பாலிடின் குரோமோசோமில் நடுவில் இப்படி ஒரு பல்ஜாக ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இந்த நடுவில் இப்படி திக்காக இருக்கிறது டார்க் பேண்ட் அப்படிம்பாங்க. இடையில லைட்டாக இருக்கும். இது லைட் பேண்ட் கிடையாது, இன்டர் பேண்ட். ரெண்டு டார்க் பேண்டுக்கு இடையில இருக்கிறது இன்டர் பேண்ட். இந்த நடுவில் இருக்க ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நல்லா பார்த்துக்குங்க, நடுவில் பல்ஜாக பெருசாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? இதை பால்பியானி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் பால்பியானி ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா குரோமோசோமல் பஃப் அப்படிம்பாங்க. குரோமோசோமல் பஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் சென்டரில் பெருசாக இருக்க ஸ்ட்ரக்சர். சைடில் பாருங்கள், இந்த திக்காக இருக்கிறத வந்து டார்க் பேண்ட் அப்படிம்பாங்க. இந்த டார்க் பேண்டில் 95% ஆஃப் டிஎன்ஏ, இந்த குரோமோசோமோட 95% ஆஃப் டிஎன்ஏ வந்து இந்த டார்க் பேண்ட்லேயே இருக்கும். இது வந்து ரெண்டு டார்க் பேண்டுக்கு இடையில இருக்கிறதுனால, இன் பிட்வீன் த டார்க் பேண்ட்ஸ் இருக்கிறதுனால, இடையில இருக்கிறதுனால இன்டர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர் பேண்டில் 5% ஆஃப் டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ இந்த டார்க் பேண்ட், இன்டர் பேண்ட் எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் தான். டார்க் பேண்டாக இருக்கிறதுனால, திக்காக இருக்கிறதுனால இங்கே இன்ஆக்டிவாக இருக்குமா? அப்படிலாம் கிடையாது.
டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏ சிந்தசிஸ், ஜீன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே நடக்குது. இதுதான் நம்ம வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோமில் பாலிட்டின் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் கொஷின் எங்கேருந்தெல்லாம் வரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இதை கண்டுபிடிச்சது ட்ரோசோஃபைலாவில், சலைவரி கிளாண்டில். அதனால் பாலிட்டின் குரோமோசோமுக்கு இன்னொரு பேர் சலைவரி கிளாண்ட் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. சலைவரி கிளாண்ட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஷினில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வேறு எந்த ஆர்கானிசத்துலாம் இருக்குது அது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எப்போ இது ஃபார்ம் ஆகுது, எந்த ஃபேஸில் ஃபார்ம் ஆகுது, வெரி இம்பார்ட்டண்ட். அவ்வளவுதான். மற்றபடி இது டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயே ஆக்டிவானு கேட்டாங்கன்னா எஸ் அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் பாலிட்டின் குரோமோசோம். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோமில் செகண்ட் டைப் லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம். பேர்லேயே இருக்குது லேம்ப் ப்ரஷ் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் சிம்னி விளக்குகள்லாம் இருக்கும். அந்த விளக்குகளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு அந்த ப்ரஷ் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம் அப்படின்னு பேர் வச்சாங்க. முதல்ல இது எங்கே கண்டுபிடிச்சாங்க, எந்த ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகுது, இதுதான் கொஷினில் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் 1 இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ மியாசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1ல் டிப்ளோட்டின் ஸ்டேஜில் தான் லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது. எங்கே oocytes ஆஃப் த அனிமல் சாலமெண்டர் அங்கே மட்டும் கிடையாது. ஜாயண்ட் நியூக்ளியஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆல்கா அசிட்டபுலேரியா இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. ஆனால் எப்போ டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் 1. இதை முதல்ல அப்சர்வ் பண்ணது யார், ஃப்ளமிங் இந்த இயர் 1882. அப்போ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்னாலே 1881ல் சலைவரி கிளாண்ட் குரோமோசோம், அதாவது பாலிட்டின் குரோமோசோம். வெரி நெக்ஸ்ட் இயர் 1882ல் ஃப்ளமிங் கண்டுபிடிச்ச லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைலி கண்டென்ஸ்டு குரோமோசோமல் ஆக்சிஸ் இங்கே ரெண்டு பார்ட் தான் இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோமல் ஆக்சிஸ். அந்த குரோமோசோமல் ஆக்சிஸ்லேருந்து லேட்ரல் ரூப் அரைஸ் ஆகுது. எப்படி அரைஸ் ஆகுது, ஏன் அரைஸ் ஆகுதுன்னா இன்டென்ஸ்னால் ரொம்ப ஜாஸ்தியான ஆர்என்ஏ சிந்தசிஸ்னால அரைஸ் ஆகுது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா நமக்கு புரியும். நடுவில் இந்த மாதிரி கண்டென்ஸ்டு குரோமோசோமல் ஆக்சிஸ் இருக்கும். இதுதான் குரோமோசோமல் ஆக்சிஸ். ஹைலி கண்டென்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி தான் நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். இதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டென்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ் எக்கச்சக்கமாக நடக்கிறதுனால, டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப வேகமாக நடக்கிறதுனால இந்த மாதிரி லேட்ரல் லூப் ஃபார்ம் ஆகுது இப்படி. ஸோ திஸ் இஸ் லேட்ரல் லூப் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, டியூ டு இன்டென்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ் பை சென்டர் பார்ட்டில் இருக்கிறது குரோமோசோமல் ஆக்சிஸ். இதுதான் லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம், இட் கண்டெய்ன்ஸ் ஜீன்ஸ். குரோமோசோமில் தான் ஜீன் இருக்குது. எல்லா ஜீனுமே குரோமோசோமில் இருக்கிறதுனால ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன்லாம் ஜீனில் தான் இருக்குது. அப்போ அல்டிமேட்டாக குரோமோசோமில் தான் ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஹியூமன் பீயிங்கான ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஹெரிடிட்டி, அந்த பாரம்பரியத்துக்கான எவ்ரிதிங் குரோமோசோமில் தான் இருக்குது. அதுலேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி பண்ணிட்டு போகிறது குரோமோசோம் தான். So hereditary informations are located in genes. Genes are present in chromosome. Chromosome la ultimate hereditary information irukku. Next, it controls synthesis of structural protein. Structural protein synthesis control பண்றதுனால it helps in cell cycle and cell division. Controls cell differentiation also. Cell differentiation என்ன, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லேருந்து பர்மனன்ட் செல்ஸ் வருது. பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளெரன்கைமா, எப்போ ஜைலம் ஃபார்ம் ஆகணும், எப்போ ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகணும், அனிமல்ஸாக இருந்தால் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து என்னென்ன செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குரோமோசோம் தான். டைரக்ட் சிந்தசிஸ் ஆஃப் பர்டிகுலர் என்சைம், அதாவது டைரக்ட்ஸ் அப்படின்னா என்ன என்சைம் சிந்தசிஸ் பண்ணணும், எப்போ சிந்தசிஸ் பண்ணணுங்கிறத டைரக்ட் பண்ணுறது இந்த குரோமோசோம் தான். அதனால் இட் கண்ட்ரோல் செல் மெட்டபாலிசம். வாட் இஸ் செல் மெட்டபாலிசம்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் தான் நம்ம செல் மெட்டபாலிசம் அப்படிங்கிறோம். அதை டைரக்ட் பண்ணுறதும் நம்ம குரோமோசோம்ஸ் தான். இட் ரெப்ளிகேட் தெம்செல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது குரோமோசோம் ரெப்ளிகேஷன் எதுக்காக நடக்கணும்? டு மேக் இட்ஸ் காப்பி, இதோட ஓன் காப்பியை எடுத்து டாட்டர் செல்ஸுக்கு அனுப்புறதுக்கு. நெக்ஸ்ட்டு சாட் குரோமோசோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம், சேட்டலைட் குரோமோசோம் அப்படின்னு. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ், சிங்குலரில் நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ் ஃபார்மேஷனுக்கு சாட் குரோமோசோம் ஹெல்ப் பண்ணுது. நியூக்ளியோலஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபார்மேஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ்க்கு. ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டினில் கேட்பாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன், எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஒரு நியூ பார்ன் பேபி வந்து, அதாவது ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஜைகோட் வந்து
மேல் பேபியாக ஃபார்ம் ஆகணுமா ஃபீமேல் பேபியாக ஃபார்ம் ஆகணுமா அப்படிங்கிற செக்ஸ் டிட்டர்மினேஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ். கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால வேரியேஷன் வருது. குரோமோசோமில் தான் கிராசிங் ஓவர் நடக்கும், மியாசிஸில் அது நமக்கு தெரியும். மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா ஜீன் கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் வரும். மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ரிமூவல் ஆஃப் 1 or 2 பேசஸ் ஃப்ரம் த டிஎன்ஏ. ஜீன்லேருந்து ஒரு பேசஸ் 2 பேஸ் போயிடுச்சு, அடினைனோ குவானைனோ இந்த மாதிரி போயிடுச்சு, இல்லை அடினைனுக்கு பதிலாக குவானைன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மியூட்டேஷன் நம்ம படிச்சிருப்போம். மியூட்டேஷன் குரோமோசோமில் வந்ததுன்னா ஜீன் கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.